வணக்கம் மாணவர்களே. தரம் 11 மாணவர்களுக்கான உயிர்கோளம் எனும் அலகினை நாங்கள் இன்று பார்க்கின்றோம். அந்த வகையில் சில வரைவிலக்கணங்களை பார்ப்போம். தனியன்கள் எனும் பொழுது தானா, அந்த தனியன்கள் எனும் பொழுது ஒரு சூழலில் காணப்படுகின்ற ஒரு அங்கியை மட்டும் கருதுவோமாயின் அது ஒரு தனியன் எனப்படும். அந்த தனியன் எவ்வாறு உருவாகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு தனியனோடு சேர்ந்து இனம் கலந்து வளமான எச்சங்களை தோற்றுவிப்பதன் மூலம் உருவாக்கப்படுகின்றன. உதாரணமாக நீங்கள் ஒரு அங்கி ஒன்றை எடுப்பீங்களா இருந்தால், ஒரு அங்கி நாங்கள் சொல்லுவோம் ஒரு வண்ணாத்தி பூச்சின்னு எடுப்போம். சரி, ஒரு வண்ணாத்தி பூச்சி எடுத்தீங்கன்னா அந்த வண்ணாத்தி பூச்சி எப்படி இருக்குமெண்டா, ஒரு சட்டைகளோட எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வண்ணாத்தி பூச்சியாக நாங்கள் வரைவோம். அந்த வண்ணாத்தி பூச்சிகளில் நாங்கள் ஒரு இனத்தை கருதுகிறோம். ஒரு வண்ணாத்தி பூச்சியினுடைய இனத்தை கருதும் பொழுது அந்த வண்ணாத்தி பூச்சி என்ன செய்யுதுன்னு சொன்னால் தனியனாக கருதப்படும். அது ஒரு வண்ணாத்தி பூச்சி தனியனாக கருதப்படும். இந்த வண்ணாத்தி பூச்சி ஒரு தனியனாக கருதப்படும் பொழுது ஒரு தனியன் என்று சொல்லுவோம். அவ்வாறு தனியனாக கருதப்படுவது அந்த தனியன் எவ்வாறு உருவானது அப்படி என்ற ஒரு தேவை எங்களுக்கு இருக்குது. தனியன் எவ்வாறு உருவானது? அப்போ தனியன் உருவானதுக்கு ஒரு வண்ணாத்தி பூச்சி, ஒரு சிறிய வண்ணாத்தி பூச்சி முதல்ல இருந்திருக்க வேணும். ஒரு வண்ணாத்தி பூச்சி முதல்ல இருந்திருக்க வேணும். அந்த வண்ணாத்தி பூச்சியினுடைய ஆணும் அந்த வண்ணாத்தி பூச்சியினுடைய பெண்ணும், அதாவது ஆண் வண்ணாத்தி பூச்சியும் அதே நேரம் பெண் வண்ணாத்தி பூச்சியும் இணைய வேணும். அதாவது நாங்கள் இதை சொல்ல போகிறோம் ஆண் என்று சொல்லுவோம். அதே நேரம் இன்னும் ஒரு பெண் வண்ணாத்தி பூச்சியை நாங்கள் கருத வேணும். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு அங்கி தோன்ற வேணுமா இருந்தால் அந்த அங்கியில் இருந்து ஒரு இனப்பெருக்க செயற்பாட்டின் மூலம் தான் ஒரு அங்கி உருவாகும். அப்போ இதில் ஆணுக்குரிய ஒரு வண்ணாத்தி பூச்சியும் பெண்ணுக்குரிய வண்ணாத்தி பூச்சியும் சேர வேணும். அவ்வாறு சேர்ந்து ஒரு வளமான எச்சத்தை தருமாக இருந்தால், வளமான சந்ததி ஒன்றை தருமாக இருந்தால், அந்த வண்ணாத்தி பூச்சி ஒரே இனத்தை சேர்ந்ததுன்னு சொல்லுவோம். அதாவது ஏ என்று சொல்லுகின்ற ஒரு வண்ணாத்தி பூச்சி, அதே மாதிரி வி என்று சொல்லுகிற ஒரு வண்ணாத்தி பூச்சி, இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு வளமான சி என்ற ஒரு வண்ணாத்தி பூச்சி ஒன்றை தருகிறது, வளமானது. ஆகவே ஏபி, அதாவது உங்களுக்கு தெரியும் ஏ, அடுத்தது பி, அடுத்தது சி, இந்த மூன்றும் ஒரே இனத்தை சேர்ந்ததாக கருதுவோம். இவ்வளவும் ஒரே இனத்தை சேர்ந்ததாக கருதுவோம். ஓர் இனம். அப்போ ஓர் இனம் என்று சொல்லுவோம். சரியா? அப்போ இனம் என்றால் என்ன? அதாவது எங்களுக்கு தெரியும் இதில் இருக்கிற இது இனம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமக்கிடையே இனம் கலந்து வளமான எச்சங்களை தோற்றுவிப்பவை இனம் எனப்படும். அப்போ இங்கே நாங்கள் இந்த வரைவிலக்கணத்தை இப்போ பார்த்துருக்கிறோம். என்ன இனம் என்றால் என்ன என்ற வரைவிலக்கணத்தை பார்த்துருக்கிறோம். அதாவது பூமியில் அங்கிகள் உருவாக்கப்பட வேணுமா இருந்தால் அந்த அங்கிகள் இனப்பெருக்கம் அடைய வேணும். அப்போ பூமியில் அங்கிகள் இனம் பெருக வேணுமா இருந்தால் அந்த அங்கிகள் இனம் பெருக வேணுமா இருந்தால் அந்த அங்கிகள் ஒரு வளமான சந்ததியை உருவாக்க வேணும். உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்ல வர்ற விஷயம் அப்படின்னா, ஒரு புலியும் சிங்கமும் சேர்ந்து ஒரு புதிய வகையான அங்கியை, வளமானதான அங்கியை உருவாக்க முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா புலியும் சிங்கமும் ஒரே இனம் என்று நாங்கள் கருதுறது இல்லை. அதே மாதிரி ஒரு புலியும் இன்னொரு புலியும் சேர்ந்து ஒரு வளமான ஒரு புலியொன்ற தருமா இருந்தால் அந்த புலிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இனம் என்று சொல்லுவோம். அப்போ எங்களுக்கு தனியனண்டா என்ன, எங்களுக்கு இனமண்டா என்னண்டு விளங்கி இருக்கு. அடுத்ததாக நாங்கள் சொல்ல போகிறோம் குடித்தொகை. குடித்தொகை என்று சொல்லும் பொழுது அதனுடைய வரைவிலக்கணம் என்ன சொல்கிறாங்கன்னா,
ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில், உதாரணமாக நாங்கள் ஒரு கருதுவோம் ஒரு குறிப்பிட்ட பிரதேசம், உதாரணமாக இலங்கையை நாங்கள் கருதினோம்டா, ரைட், இந்த இலங்கையில் வந்து ரைட், இதில் வந்து ஒரு நாடு, ஒரு பிரதேசம், இதில் இருக்கிற மான்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இருக்கிற மான்களின் எண்ணிக்கை எவ்வளவா இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரைட், எவ்வளவு மான்கள் இலங்கையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஒரு கணக்கில் நாங்கள் ஒரு 800 மான்கள் இருப்பதாக கருதுவோம். ஒரு 800 மான்கள் இருக்கிறதாக கருதுவோம். எங்கே? இலங்கையில் 800 மான்கள் உள்ளன. எப்போ? 1999ஆம் ஆண்டு 800 மான்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டது. அதாவது நாங்கள் இங்கே சொல்லுகிறோம், ஒரு குறித்த பிரதேசத்தில் குறித்த காலப்பகுதியில் காணப்படுகின்ற ஓர் இனம், அதாவது மான்கள் என்று சொல்லுகின்ற ஒரு இனம், ஓரின தனித்தனியாக எண்ணி பார்க்குற அந்த எண்ணிக்கை, ஓரின தனியன்களின் எண்ணிக்கை நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், அதாவது குடித்தொகை, அதாவது குடித்தொகைன்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் குறித்த காலப்பகுதியில் காணப்படுகின்ற ஓரின தனியன்களின் எண்ணிக்கை குடித்தொகைன்னு சொல்லுவோம். உதாரணமாக இலங்கையில் காணப்படுகின்ற மான்களின் எண்ணிக்கை 800, அதாவது 1999ஆம் ஆண்டு இலங்கையில் காணப்படுகின்ற மான்களின் எண்ணிக்கை 800 அப்படின்னு சொன்ன உதாரணத்திற்கு அங்கே குறித்த பிரதேசம் கூறப்படுகின்றது, குறித்த காலம் கூறப்படுகின்றது, குறித்த அங்கி தனியன்கள் மான்களை மட்டும்தான் கருதுகிறோம். அதே மாதிரி ஆப்பிரிக்க நாட்டில் அல்ல இந்திய நாட்டில் அங்கே இடம் குறிக்கப்படுகிறது. 1990ஆம் ஆண்டு காலம் குறிக்கப்படுகின்றது. அங்கு காணப்பட்ட சிங்கங்களின் எண்ணிக்கை, அங்கே ஒரு தனி என்ற எண்ணிக்கை குறிப்பிடப்படுகிறது, 500. ஆகவே குடித்தொகை எனும் பொழுது குறித்த இடத்தில் குறித்த காலப்பகுதியில் காணப்படுகின்ற தனியன்களின் எண்ணிக்கையைத்தான் நாங்கள் குடித்தொகைன்னு சொல்லுவோம். அப்போ எங்களுக்கு வரைவிலக்கணம் தெரியும். இனமண்டா எங்களுக்கு தெரியும். இனமண்டா என்ன? தமக்கிடையே இனம் கலந்து அவையும் ஒரு வளமான எச்சத்தை தோற்றுவிக்குமாயிருந்தால் அது இனம். குடித்தொகை என்றா என்ன? குறித்த இடத்துல குறித்த காலப்பகுதியில் காணப்படுகிற தனியன்கள எண்ணிக்கை எல்லாம் சேர்த்து அதை குடித்தொகைன்னு சொல்லுவோம். உதாரணமாக ஒரு காட்டில் 500 மான்கள் இருக்குது, ஒரு 50 சிங்கம் காணப்படுது, 20 புலிகள் காணப்படுது, 3000 வெட்டுக்கிளிகள் காணப்படுது, குப்பைமேனி தாவரங்கள் ஒரு 5 லட்சம் காணப்படுது, பாலை பெரிய மரங்கள் ஒரு 3000 காணப்படுது. இவ்வாறு நாங்கள் லிஸ்ட் பண்ணி கொண்டே போகலாம். ஒவ்வொரு குடித்தொகைகளையும் தனித்தனியாக உருவாக்கலாம். குறித்த இடத்துல காணப்படுற ஒரு இன தனியன்கள், சிங்கங்கள எண்ணிக்கை எவ்வளவு, மான்கள எண்ணிக்கை எவ்வளவு, குப்பைமேனி தாவரத்தின் எண்ணிக்கை எவ்வளவு, பாலை மரத்தின் எண்ணிக்கை எவ்வளவு, நரிகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு தனித்தனியாக நாங்கள் லிஸ்ட் பண்ணலாம். ஆனால் இந்த குடித்தொகைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காட்டுக்குள்ளே ஒருத்தர் கொண்டு வந்து சொல்கிறார், இந்த எல்லா குடித்தொகைகளையும் நீங்கள் கருதுவீங்களா இருந்தால் அந்த காடை நீங்கள் சாகியம் என்று சொல்லலாம்னு சொல்லுவார். அப்போ இங்கே நான் உங்களுக்கு ஒரு புது சொல்ல அறிமுகப்படுத்துகிறேன். சாகியம் என்றால் என்ன? அதாவது என்ன? தனித்தனியாக கூறப்பட்ட அந்த தொகைகளை எல்லாம் கூட்டாக. ஏனெண்டா ஒரு காட்டில் 15 புலிகள் மட்டும் இருக்காது. அங்கே தாவரங்கள் இல்லாமல் எப்படி புலிகள் இருக்கிற இடத்த காடுன்னு சொல்கிறது? அது காடுன்னு சொல்லலாது. அவை தனியாக அந்த குடித்தொகையை மட்டும் கருதினா அதை நாங்கள் ஒரு சாகியம் என்று சொல்ல முடியாது. சாகியம் என்று சொன்னால் அங்கே வாழுகின்ற சாகியம் என்னும் பொழுது பல குடித்தொகைகளை எல்லாம் கூட்டாக கருதினீங்கன்னா சாகியம் என்று சொல்லுவீங்க. உதாரணமாக ஒரு பெரிய மரம் ஒன்றை ஒரு சாகியம் என கருதலாம். ஏன்? அந்த பெரிய மரத்தில் குருவி கூடு கட்டி இருக்கும், வண்டுகள் ஏராளமாக இருக்கும், வண்ணாத்தி பூச்சிகள் இருக்கும், அந்த பட்டைகளுக்கு இடையில் புழுக்கள் காணப்படும், அந்த பெரிய மரத்தில் மேலொட்டி தாவரம் காணப்படும். அப்போ ஒவ்வொன்றையும் நாங்கள் எண்ணி லிஸ்ட் பண்ணலாம், அதாவது பட்டியல் படுத்தலாம்.
ஆகவே ஒரு முறை பாஸ் பேப்பரில் வந்த கேள்வி, பாரிய மரம் ஒன்றை சாகியமாக கருதலாம் அப்படின்றதுக்கு விளக்கம் தர சொல்லி கேட்டவன். அப்படி அவர் கேட்டதுக்கு வந்து நாங்கள் விளக்கம் கொடுத்தனாங்கள், பாரிய மரம் ஒன்றில் பல்வேறுபட்ட குடித்தொகைகள் காணப்படும். உதாரணமாக காகம் காணப்படலாம், ஏன்னா காகத்தின் கூடு இருக்கும், கிளியில கூடு இருக்கும், குருவிச்சை மரம், ஒட்டுண்ணி தாவரம் இருக்கும், வண்டுகள் இருக்கும். இவ்வாறு பல்வேறு குடித்தொகைகள் அந்த பாரிய மரத்தில் காணப்படுவதனால் அந்த பாரிய மரத்தை ஒரு ஒரு சாகியம் என கருதலாம். நாங்கள் இப்போ படித்து கொண்டிருக்கிறோம். தனியனில் இனம் பார்த்த நாங்கள், அடுத்ததாக நாங்கள் பார்த்த விடயம் வந்து குடித்தொகை, குடித்தொகைகள் எல்லாம் சேர்ந்து சாகியம். இப்போ இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். உயிருள்ளவற்றை பற்றி தான் கதைச்சு கொண்டிருக்கிறோம். உயிருள்ளவைன்னு சொன்னால் என்ன? ஒரு மான், அது உயிருள்ளது. அந்த மான்களை கூட்டாக கருதினா, அந்த பிரதேசத்தில் குறித்த ஆண்டில் காணப்படுற மான்களை கூட்டாக கருதுனீங்கன்னா குடித்தொகை, மான்களை கருதும் போது. இதே மாதிரி புல்லை கருதுனீங்கன்னா புல்லில், இப்போ குப்பைமேனி தாவரம்னா குப்பைமேனி தாவரத்தில் ஏராளமானது, அப்போ அது குடித்தொகை. குப்பைமேனி தாவரத்தினா குடித்தொகை, மானின்ற குடித்தொகை. சரி, நரியினுடைய குடித்தொகை. குறித்த காலத்தில் அந்த குறித்த இடத்துல போய் இவங்க செக் பண்ணுறாங்க, ஒரு குரூப்பும் போய் எண்ணி எண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஒவ்வொரு தனியன்களும் எண்ணி எண்ணி லிஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு லிஸ்ட்டில் வர்ற அந்த பெருமானங்களும் வந்து குடித்தொகையாக சொல்கிறோம். அப்புறம் அதெல்லாம் எங்கே இருந்தது? ஒரு காட்டுக்குள்ளே இருந்தது. ஆகவே சாகியம்னு சொன்னோம். இங்கே உயிருள்ளவை தான் கருதப்படுது. இதே மாதிரி உயிருள்ளவை கருதப்படுகிற நேரம் உயிரற்றவையும் அந்த சூழலில் காணப்படுதுன்றதை சிலர் கருதுகிறாங்க. ஒரு சூழலியலாளர்கள் அந்த ஒரு சூழலில் உயிரற்ற பகுதிகளும் காணப்படுது. ஆகவே நீங்கள் உயிருள்ள பகுதிகளை நீங்கள் இனம், குடித்தொகை, சாகியம் என்று சொன்னாலும் உயிரற்ற பகுதிகளையும் நீங்கள் சேர்த்து அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் கொடுக்கலாம், சூழற் தொகுதி. உதாரணமாக அவர்கள் உயிரற்ற பகுதி என்று கருதும் பொழுது எங்களுடைய வளிமண்டலம், வளிமண்டலம் என்று சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெரியும். ஆக்சிஜன், நைட்ரசன், கார்பன் டை ஆக்சைடு, சடத்துவ வாயுக்கள், நீராவி, இவ்வாறு பல்வேறுபட்ட வாயுக்களோட தூசிகள், இதெல்லாம் என்ன நுண்ணங்கிகள் எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுதியாக இந்த வளிமண்டலம் காணப்படுது. ஆனாலும் வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற ஆக்சிஜன் வாயு, நைட்ரசன் வாயு, கார்பன் டை ஆக்சைடு வாயு இவைகள் உயிரற்றவை. அவை மொத்தத்தில் வளிமண்டலம் என்ற ஒரு பகுதி உயிரற்ற பகுதியாக நாங்கள் கருதுகிறோம். சரியா? அதே நேரம் தரையை எடுத்துக்கொண்டீங்கன்னா தரையில் வந்து நிலம் இருக்கிற ஒரு சூழல் இருக்குது, தரை. அதே நேரம் தரையில் வந்து குளங்கள் காணப்படுது. குளங்கள் காணப்பட்ட அந்த குளத்தில் வந்து நீர் காணப்படுது, நீர்நிலைகள் காணப்படுது. ஆகவே சாதாரண தரையும் நீர்ச்சூழலும் அந்த எங்களோட தரையில் காணப்படுது. ஆகவே இங்கே நான் உயிரற்ற பகுதியாக வளிமண்டலம், பாறை மண்டலம், நீர்மண்டலம், அவ்வாறு ஒரு 3 தொகுதியை ஸ்பெசிஃபிக்காக தனித்து அடையாளம் காணக்கூடியதாக இருக்குது. அப்போ உதாரணமாக நான் சொல்லுவோம், ஒரு குளம் ஒன்றுக்குள்ளே போகிறேன், ஒரு குளம் ஒன்றை போய் பார்க்குறேன். அங்கே உயிரற்றது என்ன? அங்கே நீர் காணப்படுது, குளத்துக்கு அடியில் மண் காணப்படுது. அப்போ குளத்தில் காணப்படுற மண், நீர் எல்லாம் உயிரற்ற பகுதிகள். அதில் வாயுக்கள் கரைந்து இருக்குது குளத்து நீரில், அதுக்கு மேலே வழி இருக்குது. ஆகவே என்னை பொறுத்தவரை குளம் என்று நான் கருதேக்கல. குளத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது? என்னை பொறுத்தவரை நீர் இருக்குது, அதுக்குள்ள தரை மண் இருக்குது, அதே நேரம் வழியும் கலந்து இருக்குது. ஆக உயிரற்ற பகுதிகள் ஒரு குளத்தில் இருக்குது. அதே நேரம் குளத்துக்குள்ளே போன வேண்டாம் ஐதரில்லா தாவரம், பெலிசினேரியா தாவரம், சில போகநாட்டம் போன்ற தாவரங்கள். அப்போ இந்த தாவரங்கள் அந்த குளத்துக்குள்ளே காணப்படுது. சரி, அதே நேரம் அந்த குளத்துக்குள்ளே வந்து டயட்டம், அதாவது டயட்டம்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன அங்கிகள், நுண்ணங்கிகள், மீன்கள் காணப்படும், இறால் காணப்படும், நண்டு காணப்படும், நீர்ச்சூழலில் வாழுகின்ற வண்டுகள் என ஏராளமாக காணப்படும், நீர் பாம்பு காணப்படும். அவ்வாறு ஒவ்வொன்றையும் நாங்கள் எண்ணுறோம், ஒவ்வொரு எண்ணிக்கையும் தனித்தனி எடுத்து லிஸ்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் என்ன? உயிருள்ள பகுதிகளும் குளத்தில் இருக்குது, உயிரற்ற பகுதிகளும் குளத்தில் இருக்குது. அப்போ உயிருள்ள பகுதிகளையும் உயிரற்ற பகுதிகளையும் சேர்த்து நாங்கள் கணிக்கும் பொழுது அந்த குளத்தை ஒரு சூழற் தொகுதியாக கருதுகிறோம். அப்போ பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கும் என்னென்னா, நாங்கள் தனியன் என்ற ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதாவது இனம் என்று சொன்னால் என்ன? இனம் என்று சொல்லும் பொழுது ஒரு அங்கி இன்னொரு அங்கியோட சேர்ந்து அதே மாதிரி ஒரு அங்கியை தருமா இருந்தா, தமக்கிடையே இனம் கலந்து வளமான ஒரு எச்சத்தை தருமா இருந்தால் அதை ஒரு இனம்னு சொல்லுவோம். சரியா? இப்போ அந்த ஒரு இனம், அதை ஒரு தனியன், உதாரணமாக புலியும் சேர்ந்து ஒரு புலியை தருகுது. அப்போ அந்த புலிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இனம். காகமும் சேர்ந்து காகங்கள் நிறைய வருகுது. ஆகவே அது காகங்கள் எல்லாம் ஒரு இனம். ஏன்னா தமக்கிடையே இனம் கலந்து வளமான எச்சங்களை தருபவை. அப்போ அந்த தொகுதியை சேர்த்து நாங்கள் அந்த காகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை காக குடித்தொகைன்னு சொல்கிறோம். இப்போ காக குடித்தொகைகள், குருவி குடித்தொகைகள், என்ன பறவைகள ஒரு என்ன கொக்கு, அதன குடித்தொகைகள் எல்லாம் சேர்த்து சாகியம்னு சொல்கிறோம்.
பிறகு அந்த உயிருள்ளதையும் உயிரற்றதையும் சேர்த்து எல்லாம் சேர்த்த பகுதியை சூழற் தொகுதின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒரு பாடத்தை படிக்கிறோம். என்னென்னா அந்த ஸ்டெப் முதலாவது என்ன, எந்த வகையில் அது இந்த தொடர் மாறுதுன்றதை பற்றி பார்க்குறோம். உதாரணமாக இங்கே பாருங்கள், இதில் நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்கலாம். தனியன் என்று சொல்லி இந்த பச்சை கலருக்குள்ள நாங்கள் ஒரு குறிப்பிட்டிருக்கிறார்கள் பாருங்கள். பச்சை கலருக்குள்ள தனியன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது, தனியன். பிறகு அந்த அதுக்குள்ளால வந்து அவங்க அடுத்ததாக வந்து சொல்கிறாங்க குடித்தொகை. அடுத்தது அந்த எல்லா குடித்தொகைகளையும் சேர்த்து சாகியம். அப்போ இந்த இவ்வளத்துக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உயிருள்ளவை தான் கருதப்படுது, உயிருள்ள பகுதிகள் கருதப்படுது, உயிருள்ளவை. இங்கால சூழற் தொகுதின்னு சொல்லி கொண்டு சொல்கிறார். சூழற் தொகுதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூழற் தொகுதியில் நாங்கள் கருத போகிற விடயம் என்னன்னு சொன்னால் இங்கே உயிருள்ளவையும் வரும், உயிருள்ளவை. அதே நேரம் உயிரற்றவையும் வரும். சரி, அதாவது இங்கே வந்து உயிர் உள்ளவையும் வரும், உயிரற்றவையும் வரும். ரைட். அப்போ இந்த சூழற் தொகுதியில் வந்து உயிருள்ளதும் வருகுது, உயிரற்ற தொகுதியும் வர்றதை காணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய ஒரு பூமியை நாங்கள் உயிர்கோளம் என்று சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு டெஸ்ட்டில் எப்படி கேள்வி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கண்டா, சரியா, டெஸ்ட்டில் வந்து எப்படி கேள்வி உங்களுக்கு வரலாம்னு பார்த்தீங்கண்டா, இதில் இந்த தொடரில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெட்டி பட்டியாக கட்டமாக தந்து போட்டு, உதாரணமாக இடையில ஒரு எக்ஸ்எண்டு போட்டுட்டு அந்த எக்ஸ் என்னன்னு கேட்கலாம். உதாரணமாக பாருங்கள், இப்போ எங்களுக்கு இதில் வந்து எப்படி கேள்வி வரலாம்டா, இப்போ சாகியம் என்ற இடத்துல, இந்த இடத்துல அவர் என்ன செய்யலாம், இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒன்றை போட்டுட்டு இந்த சாகியத்துக்குள்ள என்ன வரும், அதாவது உங்களோட தனியன் குடித்தொகை அடுத்தது என்ன வரலாம், இந்த தொடர் உங்களுக்கு பாடமாக இருக்க வேணும். சரியா, ரைட். இப்போ நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம். சரியா, அடுத்த விட இது வந்து நாங்கள் வரைவிலக்கணத்துக்காக பார்த்த நாங்கள், அதாவது இது நாங்கள் பார்த்த விடயம் வந்து குறித்த இடத்துல குறித்த காலப்பதில் காணப்படுற என்று சொல்கிற அந்த விடயத்துக்கு இது நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. இப்போ அடுத்த இன்னொரு விடயத்துக்கு வருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சூழற் தொகுதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷனை அவர் காட்டியிருக்கிறார். பாருங்கள், வடிவா பாருங்கள் உங்களோட படத்தில். இதை வந்து சூழற் தொகுதி, இயற்கை சூழற் தொகுதி, செயற்கை சூழற் தொகுதின்னு இரண்டாக பிரிக்கலாம். இயற்கை சூழற் தொகுதி வந்து இயற்கையாகவே காணப்படுகின்ற சூழற் தொகுதி. இது வந்து எல்லாருக்குமே விளங்கும். ஏன்னா இயற்கையாக காணப்படுற சூழற் தொகுதின்றது வந்து என்ன எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி செயற்கையான சூழற் தொகுதி, காடு வயல், இது வந்து செயற்கையான நாங்கள் உருவாக்குற சூழற் தொகுதிகள். அப்போ அவங்க சொல்கிறாங்க காலநிலை சூழல் ஆகியவற்றின் மாற்றங்களுடன் குறித்த சூழலுக்கு இசைவாக்கம் அடைந்த அங்கிகளை கொண்ட பல சூழற் தொகுதிகளின் சேர்க்கை உயிரின மண்டலம் எனப்படும். அதாவது உயிரின மண்டலம் என்று சொல்கிறது வந்து பயோமேஸ், அதாவது காலநிலை சூழல் ஆகியவற்றின் ஏற்படும் சிறிய மாற்றங்களுடன் குறித்த சூழலுக்கு இசைவாக்கம் அடைந்த அங்கிகளை கொண்ட பல சூழற் தொகுதிகளின் சேர்க்கை. பல, அதாவது இங்கே வந்து நான் கவனிக்க வேணும், பலன்ற ஒரு வசனம் சொல்லியிருக்கிறேன். சரியா, பல பல சூழற் தொகுதிகள் அதன் சேர்க்கை தான் இது. உதாரணமாக நீங்கள் பூமியை கருதுனீங்கண்டா, பூமியில் தரை இருக்கும், அதே மாதிரி கடல் இருக்கும், கடற்சூழல் தொகுதி இருக்கும், வளிமண்டல சூழல் இருக்கும், மலை இருக்கும். இவ்வாறு பல்வேறுபட்ட சூழல்கள் காணப்படுது. அந்த உயிர்கோளம் என்று சொல்கிறது வந்து இந்த பல்வேறுபட்ட சூழற் தொகுதிகளை சேர்த்து தான் உயிர்கோளம் என்று சொல்லுவோம். புவியில் உள்ள சூழற் தொகுதிகள் அனைத்தையும் ஒருங்கே அமைத்து, அங்கே பாருங்கள் அதில் சொல்லியிருக்கிறார், புவியில் உள்ள சூழற் தொகுதிகள் எல்லாத்தையும் ஒருங்கே அமைத்து கருதும் போது அது உயிர்கோளம் என அழைக்கப்படும். அதாவது புவியின் மீது அங்கிகள் பரவி காணப்படும் வலயம் உயிர்கோளம் என அழைக்கப்படும். சரிதானே, அதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம்டா, இங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், குடித்தொகைகளின் வளர்ச்சியும் கோலமும் என்ற ஒரு பாடம். அதாவது ஒரு குடித்தொகையினுடைய வளர்ச்சியும் கோலமும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்டா, இந்த உயிர்கோளத்தில் வந்து உயிர்கோளம் என்ற விடயத்தில் வந்து கற்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம் அப்படின்னு சொல்கிறோம். சரிதானே, கற்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம். அந்த கற்கோளம்ன்றது தரையை குறிக்குது, நீர்க்கோளம் வந்து நீர்நிலைகளை குறிக்குது,
வளிக்கோளம், மற்றது வளிக்கோளம்ன்றது வழியை குறிக்குது. இதை நாங்கள் உயிர்கோள மண்டபத்தை படிச்சிருக்கிறோம். அதாவது பிள்ளைகள் நான் என்ன சொல்ல வரேன்டா, எங்களுடைய அந்த சூழல் தொகுதியினுடைய ஸ்டெப் வந்து இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ வந்து பார்க்க போகிறோம் அந்த சூழலில் அங்கிகள் எவ்வாறு அதிகரிக்குது. அந்த சூழலில் வந்து அங்கிகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது. அங்கிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்ன விதத்தில் அதிகரிக்குது? உதாரணமாக நாங்கள் பார்ப்போம், ஒரு சூழலில் ஒரு அங்கிகளை கொண்டே இறக்குறோம். உதாரணமாக ஒரு அங்கிகள்னு சொல்லும் பொழுது 2 ஆண், அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமான ஒரு சிங்கத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு காட்டில் விடுறோம். ஒரு ஆண் சிங்கமும் ஒரு பெண் சிங்கமும் அந்த காட்டில் விடப்படுது. அந்த காட்டில் விடப்பட்ட அந்த ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் என்ன செய்யுது, அங்கே வாழ்ந்து இனம் பெருகுது. இனம் பெருகும்போது அவைகள் குட்டிகளை போடுகின்றன. அவைகள் குட்டிகளை ஈணும் பொழுது அந்த குட்டிகள் திரும்ப அது வளர வேணும். அவைகள் வளர்ந்து அவை ஒரு மெச்சூரிட்டி, அதாவது ஒரு இன்னொரு சந்ததியை உருவாக்கக்கூடிய பருவநிலைக்கு அவை மாற வேணும். அது வரைக்கும் அந்த ஆரம்பத்தில் இருந்த 2 சிங்கத்தோட இப்போ குட்டிகள் ஒரு 3 குட்டிகள்னு வைங்களேன், அப்போ 5 குட்டிகள் ஒரு நீண்ட காலத்துக்கு இருக்கும். ஏன், அந்த குட்டிகள் வளர்ந்து இன்னொரு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய நிலைக்கு அவை மாறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். ஆகவே 2 சிங்கங்களை கொண்டே நாங்கள் அந்த காட்டில் விட்டுட்டு எதிர்பார்க்க முடியாத அடுத்த மாதமே நிறைய குட்டிகள் இருக்கும். குட்டிகள் பிறந்த உடனேயும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது இப்போ இந்த மாதிரி பல குட்டிகள் உருவாகும். ஏன், அந்த குட்டிகள் பருவம் அடைவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவை. ஆனால் அவைகளெல்லாம் பருவம் அடைந்தவுடனே ஒவ்வொரு குட்டிகளும், ஒவ்வொரு பெண் குட்டிகளோ அல்லது ஆண் குட்டிகளோ அவைகள் வந்து இனம் பெருகி படபடபடபண்டு அந்த இனம் பெருகிறத நாங்கள் பார்க்கலாம். இப்போ ஆரம்பத்தில் அதில் வளர்ச்சி வீதம் வந்து என்னவாக இருக்குமென்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூடும். ஒரு குறிப்பிட்ட கட்டம் வந்த உடனே என்ன செய்வோம்னா சரியாக கூடும். சரி, அதை சொல்கிறது சிக்மா வளைவண்டு. சிக்மா வளைவண்டா என்ன மாதிரிண்டா ஆரம்பத்தில் குறைவாக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த குடித்தொகைகள் எவ்வாறு அதிகரிக்கின்றதான் இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்குது. அவர் சொல்கிறார் 3 முறையில் குடித்தொகை அதிகரிக்கலாம். ஒரு கார்டை நீங்கள் கற்பனை செய்யுங்க. இங்கே வந்து 3 முறையில் அவர் சொல்கிறார். அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு, இந்த ஒரு சூழலில் இருக்கிற முட்டையில் இருந்து குஞ்சு பொரிக்குது. அந்த குஞ்சு பொரிக்கிறதால என்ன செய்யலாம், இங்கே வந்து இனம் கூடலாம். இல்லாவிட்டால் வெளிநாட்டில் இருந்து சில பறவைகள் எங்களோட நாட்டுக்கு வாரதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி எங்களோட நாட்டுக்குள்ளே வரும் பொழுது அந்த எண்ணிக்கை அதிகரிக்க சான்ஸ் இருக்குது. அப்போ ஒரு குடித்தொகை வந்து ஒரு நாட்டில் இருக்கிற பறவைகளின் எண்ணிக்கை இந்த மாதிரி அதிகரிப்பை நாங்கள் கவனிக்கணும்டா எதை கவனிக்கணும் வேண்டாம், எத்தனை முட்டைகள் பொரிக்கின்றன, எத்தனை பறவைகள் உள்ளுக்குள்ளே வருகின்றன, அதே நேரம் எத்தனை பறவைகள் வயது போய் இறக்கின்றன. சில வேளையில் எங்கட நாட்டுக்கு பறவைகள் வரும் பொழுது எங்கட நாட்டிலேருந்து பறவைகள் வெளியில் போகிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். சரியா? அப்போ இங்கே வந்து நாங்கள் 4 விடயங்களை கவனிக்க வேண்டி இருக்குது. என்ன? பொதுவாக 4 விடயங்கள். ஒன்று, இனம் பெறுகின்ற எண்ணிக்கை எவ்வளவு. ஒரு காட்டில் வந்து ஒரு பறவைகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா எத்தனை குஞ்சுகள், எத்தனை முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு பார்க்க வேணும். ஒன்று. 2வது, புதிதாக அந்த சூழலுக்குள்ளே வருகின்றவை, அதே நேரம் இயல்பாகவே இறக்கின்றவை, அதே நேரம் இந்த இடத்தை விட்டு வெளியேறுகின்றவை. இந்த 4 விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது பிறப்பு, குடிவரவு, இறப்பு, குடி அகழ்வுன்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் பாருங்கள், ஒரு உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம், ஒரு நியூசிலாந்தில் இருந்து ஐரோப்பிய நாட்டில் இருந்து பறவைகள் எங்களோட நாட்டுக்கு வருகுது. அந்த பறவைகள் ஏற்கனவே எங்களோட நாட்டில் வாழ்ந்த பறவைகள் ஒரு 15 இருந்தாண்டு வைப்போம். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களோட நாட்டில் தை மாதம் காணப்பட்ட அந்த பறவைகள் எக்ஸ் என்ற பறவைகள், அது எக்ஸ் என்ற பேருக்கு வைப்போம். அந்த பறவைகள் 20 காணப்பட்டது. அதில் ஒரு 20 பறவைகள் காணப்பட்டன. ஒரு 3 முட்டை வந்து பொரித்தது, புதிய குஞ்சுகள் உருவானது. ஆகவே இப்பொழுது 23 குஞ்சுகள் எங்கள்கிட்ட இருக்குது. 20 பறவைகள் காணப்பட்டன, அந்த முட்டைகள் பொரித்து 3 அதிகரிக்கப்பட்டிருக்குது. ஆகவே 23 பறவைகள் இருந்தது. ஆனால் அது அப்படியே அந்த மாதங்கள் செல்ல 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 அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம், தை என்ற மாசி மாதம், ஒரு 100 பறவைகள் எங்களோட நாட்டுக்குள்ளே வருகுது, குடிவரவு.
அதுகளும் வந்து எங்களோட சூழலில் இருக்கலாம். அந்த பறவைகள் ஏற்கனவே 20, முட்டை பொறித்தது 3, 23, 100 பறவைகள் வருது. அப்போ 123 பறவைகள் இருக்குது. இப்போ எங்களோட நாட்டில் 123 பறவை இருக்குது. அந்த பறவையில் வயது போன பறவை ஒன்று சாகுது. அப்போ 122 பறவை வருது. இப்போ இவங்க எல்லாம் இருந்துட்டு என்ன செய்கிறாங்க, ஒன்றா நல்லா பழகிட்டு பிப்ரவரி மாதம், தை மாசி, பங்குனி மாதம் என்ன செய்கிறாங்க, அந்த 100 பறவையும் வெளியில் போயிக்கல எங்கட ஊரில் இருந்த பறவை இருக்குது தானே, அதுலேயும் ஒரு 2 வெளியில் போகுது. அப்படி இன்னைக்கு எங்கட பறவைகளோட எண்ணிக்கை முதல்ல 23 இருந்தது, அதில் 1 இறந்தது, 22, இப்போ இதில் 3 போகுது. அப்போ 19 பறவை தான் எங்கட நாட்டில் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், இந்த கணக்கில் நான் சொல்ல வர விஷயம், புதிதாக குடி வருபவர்களாலேயும் புதிதாக குடி அகழ்பவர்களாலேயும் இந்த ஒரு சனத்தொகையின் எண்ணிக்கை அல்லது ஒரு குடித்தொகையின் எண்ணிக்கை மாறலாம். இறப்பவர்கள் எண்ணிக்கையும் பிறப்பவர்கள் எண்ணிக்கையும் சமனாக, பொதுவாக இறக்கின்ற பிறக்கின்ற எண்ணிக்கை பொதுவாக சமனாக இருக்கும் ஒரு சமநிலையான சூழத்தொகுதியில். உதாரணமாக ஒரு காடு சமநிலையில் காணப்படுமா இருந்தால், நீங்கள் ஒரு 1900 ஆண்டு போய் இந்த சிங்கங்களோட எண்ணிக்கையை பார்க்குறீங்க, எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பார்க்குறீங்க, ஒரு 300 இருக்குது. அது காடு சமநிலையில் இருக்கிற காடு, மனித நடவடிக்கைகள் எதுவும் பாதிப்பு இல்லாமல் இயற்கை சூழலோடு இசைந்து வாழுகின்ற ஒரு காட்டில் 1900 ஆண்டு 500 சிங்கங்கள் காணப்பட்டால், நீங்கள் அதே இது 1910 ஆண்டு போய் பார்க்கக்குள்ளேயும் 500 சிங்கங்கள் காணப்படும். அதே மாதிரி 2000 ஆண்டு நீங்கள் போய் பார்க்க ஏறத்தாழ 500 சிங்கங்கள் காணப்படும். ஏன்? இறக்கின்ற எண்ணிக்கையும் பிறக்கின்ற எண்ணிக்கையும் அங்கு சமனாக காணப்படும். அதான் இந்த சூழல் சமநிலையில் காணப்பட்டது. ஆனால் மனிதர்களின் சனத்தொகையின் அதிகரிப்பை பார்த்தீங்கன்னா இறக்கின்ற எண்ணிக்கை இப்போ வர வர குறையுது. ஏன்? பல்வேறு மருத்துவ வசதிகள், தொழில்நுட்ப வசதிகள், உயிரை இறக்கிறத பிற்போடுகின்ற தன்மை எங்களுடைய சூழல் வசதிகள், சுகாதார வசதிகள் அதிகரிக்குது. உதாரணமாக பழைய காலத்தில் கொலரா என்ற ஒரு நோய் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அங்களோட எண்ணிக்கையை திடீரென்று குறைச்சி போட்டு மனித எண்ணிக்கையை. அப்போ மனித எண்ணிக்கை எவ்வளோ எல்லாம் அதிகரிக்குதோ அந்த டைம் இயற்கையை குறைச்சி கொண்டு இருக்கும். ஆனாலும் மனிதர்கள் விடுற மாதிரி இல்லை. என்ன செய்வாங்க? அதுக்கு எதிராக போராடி அந்த இறக்கிறத குறைச்சி கொள்வாங்க. சுனாமி என்ற ஒரு இயற்கை அனர்த்தம் வந்துச்சு, அதில் பெருமளவான ஆட்கள் இறந்தாங்க. ஆனாலும் நாங்கள் அந்த இறக்குறன்ற எண்ணிக்கையை விட இருக்கிற ஆட்கள் இறக்குற வீதத்தை நாங்கள் இன்னும் கூட்டையில் குறைக்கத்தான் ட்ரை பண்ணுறோம். உதாரணமாக இப்போ பாருங்கள், கொரோனா எத்தனையோ லட்சக்கணக்கான ஆட்கள் இறந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோம், தொடர்ந்து இறக்குற அளவை குறைக்கிறதுக்காக புதிய புதிய வேக்சின், புதிய புதிய நிற்பீடன முறைகளை எல்லாம் உருவாக்கி நாங்கள் இறக்குறத குறைப்போம். ஆனால் இது காட்டில் இருக்கிற ஒரு விலங்குக்கு ஒரு இயற்கையான ஒரு நோய்கள் ஏற்பட்டு அவங்க இறக்க தொடங்கினா எல்லாமே இறந்துடும். அதில் 1-2 என்ன இயற்கையில் தப்பி பிழைக்கிறது இருந்தாலும் மிச்சம் எல்லாம் இறந்துடும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா தெரியும், டைனோசர்ஸ் என்று சொல்லுகின்ற சில விலங்கினங்கள் அழிந்தே போயிட்டுது. அப்போ இயற்கையில் இவ்வாறு ஒரு இனம் அழிகிறதுக்கு எங்களோட மனித இனம் தயாராக இல்லை. மனித இனம் என்ன செய்யும்னு சொன்னால் இறப்பு வீதத்தை இயலுமானவரை குறைக்கும். ஆனால் காட்டில் காணப்படுற விலங்குகள் அப்படி இல்லை. உதாரணமாக மனிதனுடைய வளர்ச்சியை நாங்கள் சொல்கிறது ஜே உருவான வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கிராஃபை வரைஞ்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் சரியா எப்படி இருக்குன்னா ஒரு ஜே மாதிரி இருக்கும். அதாவது ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இருந்து பிறகு என்ன செய்வோன்னு சொன்னால் வளர்ச்சி வீதம் பயங்கரமாக டக்குன்னு கூடும். இப்போ இந்த ஒரு கிராஃப் மாதிரி இதை பார்த்தீங்கன்னா சரியா இந்த குறுகிய காலத்துக்குள்ள பெரிய வளர்ச்சியை காட்டும். இந்த புள்ளிக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய வளர்ச்சியை காட்டும். எவ்வளோ காலத்துக்கு? ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ள. ஆனால் விலங்குகளை பொறுத்தவரை சிக்மா வளைவன்னு சொல்லுவோம். அதாவது இப்படி கூடி பிறகு அப்படி அந்த அதிகரிக்கிற வேகம் குறையும். ஏனென்றால் அங்கே இறப்பு வீதம் பிறப்பு வீதங்கள் எல்லாம் ஏறத்தாழ சமனாக காணப்படும். இதை பற்றி நாங்கள் இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இந்த விடயத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சூழலில் அங்கிகளின் எண்ணிக்கை மாற்றம் அடைவதற்கு காரணம் என்ன, ஒரு சூழலில் அங்கிகளின் எண்ணிக்கை மாற்றம் அடைவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கல அவர் 4 விடயங்களை சொல்கிறார். 1 அவற்றினுடைய இனப்பெருக்கம், 2வது குடி வரவு, 3வது குடி அகழ்வு, 4வது இறப்பு. சரியா? இந்த விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அடுத்தது மாதிரி குடித்தொகை வளர்ச்சி கோலம்.
இயற்கை குடித்தொகை ஒன்றில் அங்கிகளின் எண்ணிக்கை காலத்துடன் மாற்றமடையும் விதம் ஒரு குறித்த ஒழுங்கில் நடைபெறுகிறது. அதனை வரைவினால் காட்ட முடியும். இதை சிக்மா வடிவத்தை பெறுகிறது. அதில் பிரதானமாக 4 அவத்தைகள் காணப்படுகின்றன. அந்த 4 அவத்தைகளை அவர் வடிவ விளங்கப்படுத்துகிறார். வடிவ பாருங்க. இங்கே நாங்கள் இனி பார்க்க போகிற விஷயம், இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு தெரியும், இனம், குடித்தொகை, சாகியம், சூழட்டோதிண்டு அந்த மாதிரி அந்த வரைவிலக்கணங்களை பார்த்துனாங்க. அடுத்தது ஒரு சனத்தொகை அதிகரிப்பு அல்லது ஒரு குடித்தொகை அதிகரிப்புக்கு என்னென்ன பங்களிப்பு செய்கின்றன, பிறப்பு, இறப்பு, குடிவரவு, குடியகல்வன்னு பார்த்தோம். இப்போ சாதாரணமாக ஒரு காட்டில், இங்கே மனிதர்களை கருதவில்லை, சாதாரணமாக ஒரு காடு அல்லது ஒரு மரத்துக்கு கீழே விழுகின்ற வித்துக்கள் எண்ணிக்கை, வித்துக்கள் விழுந்து எல்லாம் முளைச்சாலும் அவ்வளவும் பெரிய மரமாக வராது. ஒரு முறை வந்த பாஸ் பேப்பர் கேள்வி, ஓஎல்ல வந்த கேள்வி என்னென்னா, ஒரு மரத்திலிருந்து விழுகின்ற அனைத்து வித்துக்களும் முளைக்கின்றன ஆயினும் அவை எல்லாம் பெரிய மரங்களாக உருவாவதில்லை. ஒரு மரத்தில் பாரிய மரத்திலிருந்து விழுகின்ற வித்துக்கள் எல்லாம் விழுந்து முளைக்கின்றன ஆயினும் அவை எல்லாம் பெரிய மரங்களாக உருவாவதில்லை. உதாரணமாக அவங்களோட வீடுகளில் வேப்ப மரம் எங்கேயாவது கோயில்களில் கண்டிருந்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு அந்த வேப்ப மரத்துக்கு கீழே நிறைய வேப்பம் கன்றுகள் உருவாகும். நீங்கள் ஏராளமான வேப்பம் அந்த விதைகள் எல்லாம் விழுந்து முளைச்சிருக்கும், வீதிகள் எல்லாம் இருக்கும். அந்த வீதிகளில் காணப்பட்ட வேப்பம் கன்றுகள் எல்லாம் வளரமாக இருந்தால் எங்களோட ஊரில் நிறைய வேப்பம் மரங்கள் இருக்கும். ஆனாலும் அந்த விழுகின்ற வித்துக்கள் முளைத்தாலும் அவை பெரிய மரங்களாக வாழ்வதில்லை, வருவதில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே உணவுக்கு போட்டி இருக்கும், சரிதானே, ஒளிக்கு போட்டி இருக்கும், வாழிடத்துக்கு போட்டி இருக்கும், இனப்பெருக்கத்துக்கு போட்டி இருக்கும். இந்த இயற்கையிலேயே போட்டிகள் காணப்படுவதனால என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த அங்கிகள் பெருக முடியாது. இப்போ இயல்பாகவே விழுந்து முளைக்கின்ற அங்கிகள் இயல்பாக வளர இயலாது, எப்படியும் போட்டி இருக்கும். அந்த போட்டியில் அவைகள் நின்று பிடிக்க இயலாது. நாங்கள் ஏதாவது மாற்றத்தை செய்தாலேயே அந்த போட்டியில் அந்த சமநிலையில் இருக்கிறதுல நாங்கள் ஏதாவது மாற்றத்தை செய்தால் கொஞ்சம் மாற சான்ஸ் இருக்குது. உதாரணமாக பாருங்கள், ஒரு சமநிலையில் காணப்பட்ட ஒரு காடு, அமெரிக்காவில் உண்மையாக நடந்த சம்பவம். அமெரிக்காவில் அரிசோனா என்ற ஒரு காட்டில் மான்களை வளர்க்க நினைச்சு இவங்க என்ன செய்கிறாங்க, ஓநாய்கள் புலிகள் எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. அப்போ ஓநாய்கள் புலிகள் எல்லாத்தையும் அழிக்கும் பொழுது என்ன நடைபெறுதுன்னு சொன்னால், அந்த ஓநாய்கள் புலிகள் எல்லாம் என்ன செய்யுது, அழிக்கப்பட்ட உடனே மான்கள் விரைவாக பெருகுது. ஓநாய்கள் புலிகளை யார் அழித்தது? மனிதன். அப்போ மனிதன் அந்த ஓநாய்கள் புலிகளை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே வெளியில் விட்ட உடனே அந்த மான்கள் விரைவாக பெருகியது. அப்போ இவர்களுக்கு மான்கள் பெருகினதுக்கு யார் காரணம்? இந்த மனிதர்களுடைய நடவடிக்கை. என்ன நடவடிக்கை? அவர்கள் அங்கே காணப்பட்ட புலிகளையும் ஓநாய்களையும், அதாவது மான்களை அழிக்கக்கூடிய இறைகவிகளை அவர்கள் அழித்தார்கள். அந்த மான்களை அழிக்கக்கூடிய இறைகவிகளை அவர்கள் அப்புறப்படுத்தும் பொழுது அந்த காட்டில் மான்களின் எண்ணிக்கை விரைவாக பெருகியது. அப்போ பாருங்கள், மனித நடவடிக்கை. மனிதன் தான் இப்போ என்ன செய்தான், அங்கே இருக்கிற ஓநாய்கள், நரிகள், புலிகள் எல்லாத்தையும் அங்கே இருந்து அப்புறப்படுத்துகிறான். அதெல்லாம் பிடிச்சி வேறு இடத்துல விடையக்கில் என்ன செய்யுது, அந்த காட்டில் மான்கள் விரைவாக பெருகுது. அப்போ இவருக்கு இவர் எதிர்பார்க்குறாரு என்ன, அங்கே மான்கள் ஏராளமாக இருக்கும் பொழுது நிறைய உல்லாச பிரியாணிகள் வருவார்கள், மக்களை கவரும், அது ஒரு நல்ல சூழலாக இருக்கும் என்று இவர் எதிர்பார்க்குறார். ஆனால் அங்கே நடந்தது என்ன? அங்கே நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மான்கள் விரைவாக பெருகின. மான்கள் விரைவாக பெருகும் பொழுது அங்கே இருந்த தாவரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன. கடைசியாக காடு அழிகின்ற நிலையில் ஏற்பட்டது. ஆகவே அந்த சமநிலை குழம்புன்ற நிலையில் வரும் பொழுது மனிதன் சிந்தித்தான், ஓ, நான் இந்த இயற்கை சமநிலையில் காணப்பட்ட நிலையை நான் மாற்றியதனால தான் இங்கே மண்ணெரிப்பு ஏற்பட்டது, காடு அழிக்கப்படுற நிலை ஏற்பட்டது. மான்களுக்கு கூட, பெருகுகின்ற மான்களுக்கு கூட சாப்பாடு கிடைக்கவில்லை. இவ்வாறு மான்களுக்கு கூட சாப்பாடு கிடைக்காத ஒரு நிலையை உருவாக்க வேண்டி வந்துட்டுதுன்னு சொல்லி பழையபடி அந்த மான்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, அந்த எண்ணிக்கையை குறைப்பதற்காக ஓநாய்களை புலிகளை எல்லாம் அந்த காட்டில் விட வேண்டி வந்தது. ஆகவே இதில் இருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்கிறோம்டா, ஒரு சமநிலையில் காணப்படுகின்ற ஒரு சூழல் தொகுதியில் மனிதன் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது அந்த சமநிலை குறையும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இங்கே நான் பார்க்க போகிற விஷயம், ஒரு சமநிலையில் காணப்படுகின்ற காட்டில், ஒரு காடு ஒன்று இருக்குன்னு வைங்க, அந்த காட்டில் சமநிலையில் இருக்குதுன்னு வைங்க. அதாவது சமநிலைன்னா என்ன, போன வருஷம் இருந்த எண்ணிக்கையில் இந்த வருஷம் இருக்குது, 5 வருஷத்துக்கு அப்புறம் அதே எண்ணிக்கையில் தான் இருக்கும். பிறக்கின்றவையும் இறக்கின்றவையும், புதியன வருதலும் பழையன போதலும் மாதிரி அந்த பிறக்கின்ற இறக்கின்ற எண்ணிக்கைகள் சமனாக காணப்படுகின்ற அந்த சூழலில் என்ன மாதிரி வளர்ச்சி நடக்கின்றதை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இதில் பாருங்கள், முதலாவது அவத்தை, இந்த வரைவில் முதலாவது அவத்தையை பார்த்தீங்கன்னா அதன் வளர்ச்சி வீதம் சரியான ஒரு குறைவாக இருக்கும். உதாரணமாக பாருங்கள், ஒரு வளர்ச்சி வீதத்தை அவர் காட்டலாம். எப்படின்னா, இப்படி இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதில் இருந்து வருங்க என்ன செய்கிறாங்க, இப்படி கிராஃப் போகுது. இந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வளைவு இந்த ஆரம்பத்தில் இருக்கிற வளைவு பார்த்தீங்கன்னா
இந்த வளைவு இப்படி தான் இருக்குது. இப்போ அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த வளைவு வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த கிராஃபில் நாங்கள் பிரிப்போம், இந்த மாதிரி ஒரு இடத்துல பிரிப்போம். இப்படி பிரிக்கும் பொழுது இந்த குறுகிய காலத்துக்குள்ள இந்த ஏ என்ற இந்த பொசிஷனுக்குள்ள என்ன ஏ என்ற இந்த கூட்டுக்குள்ளே வந்து என்ன நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ என்ற கூட்டுக்குள்ளே வந்து என்ன நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம் இது ஒரு 5 வருடம், இங்கால இன்னொரு 5 வருடம், இங்கால இன்னொரு 5 வருடம், இப்படி நீங்கள் பார்க்கல 5 வருடத்துக்குள்ளேயும் பார்க்கல. இங்கே வளர்ச்சி வந்து குறைவாக இருக்குது. இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு குறைவான எண்ணிக்கை 5 வருஷத்துக்கு ஒரு 10 தான் இருக்குது. சரியா? அடுத்த ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த வருட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சரியா அது கொஞ்சம் தான் கூடியிருக்கு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கு. அப்போ இப்போ இதில் வந்து இந்த என்ன எழுதுகிற இதில் வந்து கொஞ்சம் எழுத முடியாமல் இருக்கிற வழியை விளங்குது. நான் இந்த கிராஃப்லேயே காட்டுறேன். நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வளைவு இப்படி அதிகரிக்கும் போது ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து தான் இப்படி தான் கூடுது. அப்போ அந்த ஆரம்பத்தில் இருந்த வளர்ச்சி வீதம் குறைவாக இருக்கும், பிறகு இருக்கிற வளர்ச்சி வீதம் கூடுதலாக இருக்குது. அப்போ முதலாவது அவத்தியை பொறுத்தல சொல்கிறார், அவர் சொல்கிறார் அங்கிகள் சூழலுக்கு நன்கு இசைவாக்கம் அடையாததாலும், இப்போ தான் 2 சிங்கத்தை கொண்டு விட்டுருக்கிறோம். இனவிருத்தியில் பங்கு கொள்ளும் முதிர்ச்சி அடைந்த அங்கிகள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்ததாலும் குடித்தொகை ஆரம்பத்தில் வந்து என்ன செய்யலை, அங்கிகளின் எண்ணிக்கை மெதுவாகவே அதிகரித்தது. ஆரம்பத்தில் 2 சிங்கத்தை கொண்டு வந்து விட்டீங்கன்னா முதலாவத்தில் அங்கே வந்து மெச்சுவர்டான 2 சிங்கங்களுமே உருவாகி வளர்ச்சி அடைகிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அந்த வகையில் ஆரம்பத்தில் வளர்ச்சி வீதம் குறைவாக இருக்கும். 2வது அவத்தியை எடுத்தீங்கண்டா, 2வது அவத்தி அவர் சொல்கிறார் பாருங்க, 2வது அவத்தியில் வளர்ச்சி வீதம் கொஞ்சம் கூடுது. அது எப்படின்னு சொன்னால் அவருடைய கணிப்பின்படி அங்கிகள் சூழலுக்கு இசைவாக்கம் அடைதலும் இனப்பெருக்கத்தில் பங்கு கொள்ளும் முதிர்ச்சி அடைந்த அங்கிகள் அதிகரித்தல் உணவு கிடைத்தல் சூழல் காரணிகள் அதெல்லாம் போதிய அளவு காணப்பட்டபடினால இந்த 2வது அவத்தையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இனப்பெருக்க வீதம் கூடுது. அப்போ நாங்கள் முதலாவது அவத்தையில் சும்மா சொல்லுவோம் ஒரு 2 சிங்கம் இருந்த வேண்டும், சும்மா ஒரு கதைக்கு சொல்லுவோமா, முதலாவது அவத்தையில் வந்து ஒரு 2 சிங்கம் இருந்த வேண்டும். இந்த அவத்தையில் ஒரு 6-7 குட்டிகளை எல்லாம் போட்டு அந்த குட்டிகள் ஒரு 6 குட்டி ஒரேடியாக போட்டு அப்போ 8 குட்டிகள் இருக்குது. அப்போ 8 சிங்கங்கள் உருவாகிட்டுது. ஆரம்பத்தில் 2 சிங்கம் இருக்கைகளை வளர்ச்சி அடைய முடியாமல் இருந்தது. பிறகு அது குட்டிகளை போட்டு 6 குட்டிகளை போட்டு இப்போ வளர்ச்சி அடைந்து அவையும் இப்போ ஒரு பெரிய ஒரு நிலைக்கு வந்துட்டு முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு வந்துட்டு. அப்போ இங்கே வந்து என்ன செய்ய போகுது, நீ குட்டியாக போட போகுது. ஆகவே 2வதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டிகள் எல்லாம் முதிர்ச்சி அடைந்தபடினால அதை பாருங்க அவர் சொல்லியிருக்கார், அங்கிகள் சூழலுக்கு இசைவாக்கம் அடைதலை ஒன்று அந்த 2 சிங்கங்களையும் விட்ட உடனே அந்த இடத்துக்கு அது பழகிட்டுது. 2வது அதில் அவர் சொல்கிற விஷயம் வந்து முதிர்ச்சி அடைந்த அங்கிகள் அதிகரித்தல், அதாவது எல்லா குட்டிகளுமே வளர்ந்து நல்லா இன்னொரு இனப்பெருக்கத்துக்கு தயாராகிட்டுது. அது மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட என்ன இருந்தது, உணவும் வேறு இருக்குது, போதிய அளவு உணவும் இருந்தது. உணவு கிடைத்தலும் சூழற்காரணிகள் எல்லாம் நல்ல சூட்டபுளாக இருக்குது, நிறைய குகைகள் அவைகளுக்கு ஏற்ற மாதிரிலாம் இருக்கலாம், அந்த வளர்ச்சி வீதம் அதிகரிக்குது. இவ்வாறு அதிகரித்து அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால் அங்கிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது என்ன நடக்க போகுது, ஒரு அங்கி மட்டும் அதிகரித்தாத கண்ட்ரோல் பண்ண வேணும். என்ன அந்த வளர்ச்சி வீதம் பழையபடி கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தெரியும், முதல்ல ஒரு நார்மலாக வளர முடியாமல் இருக்கும், அப்புறம் 2வதுல வந்து நல்ல பெரிய வளர்ச்சியோட அதாவது எண்ணிக்கை கூடும் அதிகரிக்கும். பிறகு அந்த எண்ணிக்கை பார்த்திங்க இந்த இதில் இருந்து இந்த இடத்துக்கு போய்க்கல பாருங்கள், இந்த சின்னதை போல் எத்தனை மடங்கு எண்ணிக்கை. அடுத்ததில் வந்து 3வது அவத்தையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் அந்த மடங்கில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா முதலாவது அவத்தையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 2வது மடங்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு தான் அதிகரிச்சிருக்கு. ஆனால் அதிகரிச்சிருக்கு, ஏன் மொத்தத்தில் எத்தனை இருக்க போகுது, 12 இருக்க போகுது. அப்போ முதலாவதுல இருந்து 2வது தன்மை வரும் பொழுது உங்களுக்கு தெரியும் அதிகரிக்கிற வீதம். முதலாவது 2 சிங்கம் இருந்தது, திடீரென்று 8 வந்துட்டுது. அடுத்த முறை பார்க்கல அந்த எண்ணிக்கை வந்து எத்தனையாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு 10 இருக்குது. எத்தனை அதிகரிச்சிருக்கு, 2. ஆனால் முதல்ல
எத்தனை அதிகரித்தது? முதல்ல அதிகரித்தது வந்து 2 இருந்து 8 வந்தது, 2 இருந்து 8 வந்தது. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது 10 வருது. ஆனால் அதிகரிக்கிற வீதம் வந்து குறையுது. காரணம் என்னன்னு சொல்லி அவர் சொல்கிறார். சூழல் நிலைமைகளுக்கு ஏற்ப இசைவாக்கம் அடைந்து அச்சூழல் தொகுதியை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு குடித்தொகைகள் தோன்றும் வரை குடித்தொகையில் அங்கிகளின் எண்ணிக்கை மாற்றம் அடைவதுடன் இறுதியில் குடித்தொகை இயற்கை சமநிலை எய்து கொள்ளும். இச்சந்தர்ப்பத்தில் இச்சூழல் தொகுதியில் அங்கிகளின் பிறப்பு வீதம் இறப்பு வீதத்துக்கு ஏறத்தாழ சமனாக அமையும். இந்நிலையில் இச்சூழல் தொகுதியில் காணப்படும் குடித்தொகையில் உள்ள அங்கிகளின் எண்ணிக்கை காவுதிறன் எனப்படும். அதாவது அந்த சமநிலை அடைஞ்சாப்புறம் இருக்கிற அதால் காவக்கூடிய திறன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிள்ளைகள் இதில் வந்து நான் உங்களுக்கு இதில் எழுதக்கூடிய வசதியை கொஞ்சம் குறைவாக இருக்கிறபடினால நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் இருந்த அங்கிகள் வந்து மெச்சுவர்ட் ஆகி இனம் பெருகிக்கல பல பெருகும். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், பெரிய மரம் ஒன்றுலேருந்து நிறைய வித்துக்கள் எல்லாம் உருவாகும். நிறைய வித்துக்கள் உருவாகி எண்ணிக்கை அதிகரிக்கும், விழுந்தெல்லாம் முளைக்கும். ஆனால் எல்லாமே முளைக்க முடியாது. ஏன்? அந்த சமநிலை அடைகிறதுக்காக அங்கே போட்டிகளுக்குள்ள தப்பி பிழைச்சி கொஞ்சம் தான் வளரும். அதுதான் தொடர்ந்தும் இருக்கும். ஆகவே மாணவர்களை இன்றைக்கு நாங்கள் பார்த்தபடியாக என்னென்னு சொன்னால் சில இயற்கை உயிர்கோளம் தொடர்பான வரைவிலக்கணங்கள் பார்த்தினாங்க. அடுத்தது அந்த சூழல் தொகுதியில் என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்னு பார்த்தினாங்க. அடுத்ததாக அந்த அங்கிகளின் எண்ணிக்கை எவ்வாறு அதிகரிக்குது, மனித எண்ணிக்கை ஏன் தொடர்ந்தும் அதிகரிக்குதுன்னு பார்த்தினாங்க. மருத்துவ வசதி வளர்ச்சி அடைந்தது. ஆகவே இந்த சிக்மா வளைவு ஜே வளைவு என்ற 2 வளைவில் எண்ணிக்கை ஜே வளைவு அதாவது தொடர்ந்தும் அதிகரித்து கொண்டே இருக்கிற வளைவு மனிதர்களுடைய வளைவு, காட்டில் இருக்கிற அங்கிகளின் எண்ணிக்கை சிக்மா வளைவுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பெரிய மரத்திலேருந்து வேப்பம் விதைகள் விழுந்து அது கொஞ்சம்தான் அடையசில் தப்பி பிழைக்கிறது. இதை விளங்கி கொண்டிருக்கிறோம்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தொழில்நுட்ப உதவி வழங்கிய அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் ராஜ் உட்பட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.